Exercise 5.2 third problem. First second problem last videoவில் பார்த்தாச்சு. Third problem, find the measure of angle y in each of the following figures. Angle எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். First sum. எம்மும் எண்ணும் parallel lines. இந்த எப்படி parallel linesன்னு சொல்கிறோன்னா இந்த ரெண்டு லைனுமே எங்கேயுமே மீட் ஆகாது. அதான் parallel lines. ரயில்வே ட்ராக்லாம் parallel லைன்ஸில் தான் இருக்கும். இந்த ரெண்டுமே எப்போவுமே மீட் ஆகாது. இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு சேமாக தான் இருக்கும். இந்த எம்முக்கும் எண்ணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமாக போய்கிட்டே இருக்கும். அதான் parallel lines. L is the transversal. Transversalனால் இந்த parallel linesஸை கட் பண்ணுது. இந்த ஒரு லைன் ரெண்டு parallel லைனை கட் பண்ணுறதுனால L is the transversal. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்கு. Y ஆங்கிள் இதில் 28 டிகிரி. இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்படி இருக்குது? ஒரு ஆங்கிள் டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட் சைடில் இருக்குது, இன்னொரு ஆங்கிள் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஒன்று ரைட்டில் இருக்குது, ஒன்று லெஃப்டில் இருக்குது, ஒன்று டாப்பில் இருக்குது, ஒன்று டவுனில் இருக்குது. இது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். லெஃப்ட்டு ரைட்டில் இருக்குன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஆனால் இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஒன்று டாப்பில் இருக்குது, ஒன்று டவுனில் இருக்குது. இது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இது உள்ளே இருக்கா வெளியே இருக்கா? இந்த parallel லைன்ஸுக்கு உள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கா? உள்ளே தான் இருக்குது. அதனால் இது இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ வெளியே இருந்தால் அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஒன்று ரைட் சைடில் இருக்கணும், இன்னொரு ஆங்கிள் டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆல்டர்னேட்னால் மாறி இருக்கிறது. அப்போது இது என்னது? இன்டீரியர். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஒய்யும் 28ம் எப்படி இருக்குது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ ப்ராப்பர்ட்டி என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதான் ப்ராப்பர்ட்டி. எதெல்லாம் 4 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. டிரான்ஸ்வர்சலுக்கு இது லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த 30 டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட்டில் இருக்குது. parallel லைன்ஸ்க்கு உள்ளே இருக்கிறதுனால இது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது எப்படி இருக்குது? இந்த ஆங்கிள் லெஃப்டில் இருந்துச்சு, இந்த இருக்கா, இதான் போட்டிருக்கு. இன்னொரு ஆங்கிள் எப்படி இருக்குது? ரைட்டில் இருக்குது, இந்த ஆங்கிள் லெஃப்டில் இருக்குது. உள்ளே நோக்கி இருக்கிறதுனால இது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்னொரு டைப் பார்க்க போகிறோம். இது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். parallel லைன்ஸுக்கு வெளியே இருக்குது. வெளியே எப்படி இருக்குது? ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்குது, இன்னொன்று டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட் சைடில் இருக்குது. இது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இதுவும் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். parallel லைன்ஸ்க்கு வெளியே இருந்தால் எக்ஸ்டீரியர் தானே. ஆல்டர்னேட்னா ஒன்று ரைட் சைடில் இருந்தால் இன்னொன்று லெஃப்ட் சைடில் இருக்கும். இதான் ஆல்டர்னேட். அப்போது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் தான். இது பேஜ் நம்பர் 97ல் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சம் செய்யணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். செகண்ட் சம் என்ன ப்ராப்பர்ட்டி? இது n, இது m. இது டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த ஆங்கிள் டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட் சைடு. அப்போ ஆல்டர்னேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. parallelக்கு வெளியே இருக்கிறதுனால இது எக்ஸ்டீரியர். அப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். தேர்ட் ஒன் என்னது? இந்த ரெண்டும் தான் parallel லைன். இந்த டிரான்ஸ்வர்சல் இது ஒன்று லெஃப்டில் இருக்குது, ஒன்று ரைட்டில் இருக்குது, ரெண்டுமே ஆனால் உள்ளே இருக்கிறதுனால ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது எப்படி இருக்குது? எம்மும் என்னும் parallel லைன்ஸ். எல் டிரான்ஸ்வர்சல். இது வெளியே இருக்குது, இந்த ரெண்டு ஆங்கிளும் வெளியே இருக்குது. ஒன்று ரைட்டில் இருக்குது, இன்னொன்று லெஃப்டில் இருக்கிறதுனா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதில் y 28 டிகிரி, இதுலேயும் y 108 டிகிரி, செகண்ட் சம்லையும் y 58 டிகிரி, தேர்ட் சம்லையும் y 123 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஈக்குவல். ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஃபஸ்ட்டு சம் என்னது? y ஈக்குவல் டு 28 டிகிரி. அதை எப்படி எழுதணும்னா m and n ஆர் parallel lines, L is the transversal, தென் இது என்ன ஆங்கிள்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். உள்ளே தானே இருக்குது, அப்படி எழுதணும். தேர்ட் ஆல்டர்னேட் interior angles are equal. Therefore angle என்னது? y equal to 28 degree.
அப்போ செகண்ட் சம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் எழுதணும். M and N are parallel lines, L is the transversal, then அப்படின்னு போட்டுட்டு செகண்ட் சம் என்னது, இது alternate exterior angles. ஓகேயா, அப்போ alternate exterior angles are equal அப்படின்னு எழுதணும். ஃபஸ்ட்டு M and N are parallel lines, L is the transversal எழுதிட்டு then alternate exterior angles are equal. Therefore y என்ன கிடைக்கும், 58 டிகிரி. தேர்ட் சம்முக்கு அதே மாதிரி எழுதணும். M and N are parallel lines, L is the transversal, then இது வந்து alternate interior angles உள்ளதான parallel linesக்கு உள்ளே இருக்கிறதுனால interior, மாறி இருக்கிறதுனால alternate, then alternate interior angles are equal. Therefore y equal to 123 degree. y 123 தானே, ஃபோர்த்து சம்க்கு என்ன ஆன்சர், y equal to 108 degree. ஃபோர்த்து சம் y equal to 108 degree இப்படி எழுதணும். M and N are parallel lines, L is the transversal, then alternate exterior angles are equal. Therefore y equal to 108 degree. 108 தானே. Third sum finished.